லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தலைவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. ஹோமாகம நீதவானாக இருந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு மாறாக ரங்க திசாநாயக்க தனது மகனை கொழும்பு ரோயல் கல்லூரியில் சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தெமட்டகுட பகுதியைச் சேர்ந்த ரவீந்திர நிஷங்க என்ற நபரால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் மாகாண சபை தேர்தல். மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை கூறினார். சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கை. சட்டத்தரணிகளின் சுயாதீனமான பங்கை வலியுறுத்தி சட்டத்திற்குள் பயமின்றி சேவை பெறுநர்களை பிரதிநிதித்துவப்படுத்த பயிற்சியாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சட்டத்தரணிகளின் தொழில்முறை கடமைகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சுறுத்தல்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக செய்யப்படும் முறைப்பாடுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. இலங்கையில் இரவு நேரம் ஏற்பட்ட கோர விபத்து. நேற்றிரவு எல்ல வெள்ளவாய பிரதேச சாலையில் 24வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளதாகவும் 15ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பதுளை போதனா மருத்துவமனையில் 15ற்கும் மேற்பட்ட நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாதாள உலக கும்பல் கைது. பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கிய சூத்திரதாரிகள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஏன் கலவரமடைகிறார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். புதிய கல்வியாண்டில் ஒன்றாரியோ அரசு எடுத்துள்ள நடவடிக்கை. 2025-26 புதிய கல்வியாண்டில் புதிய புள்ளிகள் விரிவுபடுத்தப்பட்ட வகுப்பறைகள் மாணவர்களுக்கான உதவியை வழங்குவதற்கென ஒன்றாரியோ அரசு முன்னெப்போதும் இல்லாத அளவில் $30.3 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. இந்நிதியுதவியின் ஒரு பகுதியாக மாநிலமெங்கும் 41 புதிய மற்றும் விரிவாக்கப்பட்ட பாடசாலைகளை ஒன்றாரியோ முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது.